சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 2 நாட்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோயில் நிர்வாகம் திணறியது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், 2 நாட்களில் பக்தர்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கக்கூடிய சூழலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த நிர்வாகம் தவறி இருக்கிறதா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? விவரங்கள் என்ன? அதாவது தேவசம் போர்டு தரப்புல தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த அளவுக்கு பக்தர்கள் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடத்துல இல்ல. இந்த அளவுக்கு அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலைத்தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கடந்த 2-3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியதை 20,000 என்ற ஒரு நிலையில் இருந்ததை அதிகப்படியான ஸ்பாட் புக்கிங்கள் நடந்து பக்தர்கள், அதாவது அவருடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாளைக்கு 90,000 பேர் வந்தால் மட்டுமே சபரிமலை சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரால் அது ஒரு சுமூகமான ஒரு நிலையில பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த 70,000 ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியது அதிகப்படியான எண்ணிக்கையில் கொடுத்த காரணத்தினால ஒரு நாளைக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடிய ஒரு நிலை அந்த சன்னிதானம் பகுதியில் காணப்பட்டது. இதனால் தான் அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பிலையும் தேவசம் போர்டு தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது 2 முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியதை 20,000 என்ற ஒரு நிலையிலேயே கையாளுவது, அதற்கு மேல் அதிக பக்தர்கள் வந்தால் அவர்கள் மறுநாள் அல்லது வேறொரு நாள்ல ஸ்பாட் புக்கிங் செய்து தரப்படும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதே போல பம்பைக்கு பக்தர்களை கொண்டு அங்கு அவர்களை காத்திருக்க வைக்காமல் நிலக்கல் உள்ளிட்ட எரிமேலி உள்ளிட்ட பகுதிகள், அதாவது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களை காத்திருக்க வைக்கலாம் என்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து பக்தர்களுடைய வருகை அதிகமாக காணக்கூடிய ஒரு நிலையில சன்னிதானம் பகுதியில் அந்த கூட்டமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதே போல 18ஆம் படியிலையும் பக்தர்களை படியேற்றுவதில் நிமிடத்திற்கு 90 என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் அந்த 90 பேரை தற்பொழுது ஏற்ற முடியாமல் ஒரு நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாகவும் பக்தர்களுடைய கூட்டம் பல இடங்கள்ல காணப்படுகிறது. இதனால பக்தர்கள் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். பலரும் ஐயப்பனை தரிசிக்க முடியாமல் பாதியில் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சபரிமலை வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு மிகுந்த ஒரு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டும் காவல்துறையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தோஷ், தகவல்களுக்கு நன்றி. ஒரே டைமில் எல்லா கும்பலும் வந்தனால ஒரு இடத்துல நின்று ஸ்டாப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஆகுதுங்க. மூச்சே விட முடியல. தண்ணி வசதி ரொம்ப ரேராக இருக்குது. தண்ணியே இல்லை. அங்கே யாருமே மூச்சு விடுறது கூட குழந்தைகளை கொண்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்னைக்கு நேற்று சாமி கும்பிட்றது எத்தனை மணி நேரம் ஆச்சு? எங்களுக்கு 15 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கூட்ட நெரிசல் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. உள்ள தண்ணி, பாத்ரூம் வசதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மக்கள் சாமியை முறையாக தரிசிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க. எல்லாம் ரஷ். அப்பாச்சிமேட்டிலிருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்குங்க. 18ஆம் படி டைமில் எங்கள் பொண்ணை கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ நான் தூக்கிட்டேன். ரொம்ப தூக்கி விட்டுனுக்குறாங்க. ரொம்ப நெரிசல். சாப்பாடு வசதி இல்லை. பட்னி பஸ்ஸுமே எல்லா குழந்தைங்க கூட்டு போனால் பட்னி பஸ்ஸுமாக இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமி பார்க்க தள்ளி விட்றாங்க. ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.